ஒரு பைக் வாங்குகிற ரேட்டில், ஒரு ஃபோன் வாங்குகிற ரேட்டில் உங்களுக்கு ஒரு 2.5 சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கேன். அருமையான இடங்க, பழைய பிளாட் வீட்டு மனை கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அந்த தகவலை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம சேனல் பேர் குயிக் ப்ராப்பர்ட்டி. இந்த பேரில் ப்ளே ஸ்டோரில் நம்மள்ட்ட ஒரு ஆப் இருக்குது. தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் டைரெக்டாக நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸை சேலுக்கு போட்டுக்கவும் முடியும், வாங்கிக்கவும் முடியும், விற்றுக்கவும் முடியும். ஓனருடைய கான்டாக்ட் நம்பர், அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் எடுக்கிறதுக்கு வெறும் 10 ரூபா தான். இன்றைக்கி ஒரு டீயே 15 ரூபா ஆயிடுச்சு. நான் 10 ரூபாய்க்கு தான் என்ன செய்கிறேன், ஒரு ஓனருடைய ப்ராப்பர்ட்டியோட கான்டாக்ட் நம்பரே கொடுக்குறேன். ஸோ டேரெக்டாக எடுத்துக்கோங்க. நிறைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல நினச்ச முக்கியமான விஷயம் இது தான். கடந்த முறை இதே மரத்தடியில் உட்காந்து வீடியோ போடுறப்போ ஒரு 3.5 ஏக்கர் அதை பற்றி சொல்லி போட்டிருந்தேன். சென்ட்டுக்கு 8000 ரூபா அந்த கணக்கில் சொல்லி போட்டிருந்தேன். எந்த ஒரு ஃபோன் நம்பருமே கொடுக்கல. நிறைய நண்பர்கள் என்னோடய ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி நிறைய என்கொயரிஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி சேலும் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து டேரெக்டாக ஓனர் நம்பரே, அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி ஹேண்டில் பண்ணுறவங்களோட நம்பர் கொடுத்துட்றேன். அந்த நம்பர் நீங்கள் எங்கே போய் எடுக்கணும்னா, குயிக் ப்ராப்பர்ட்டி, நம்மளோட சேனல் பேருக்களை பார்த்துருப்பீங்க. குயிக் ப்ராப்பர்ட்டி ஸ்பெல்லிங் வந்து குயிக் போட்டு ப்ராப்பர்ட்டி PROPERTIE அப்படின்னு போடுங்க. ஏன்னா TYங்கிற பேரில் நம்ம ஒரு ஆப் விட்ட பிறகு நம்மளுக்கு பிறகு ஒருத்தன் காப்பி அடித்து போட்டிருக்கேன். சரி, ஓகே, வாழ்த்துக்கள், நல்லா இருந்துட்டு போட்டோம். இப்போ குயிக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற நம்மளோட அந்த சேனல் பேரிலே ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்புக்குள்ளார டவுன்லோட் பண்ணிங்கன்னாக்கா, இப்போ நான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஐடி நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க ஒரே நிமிஷம். அந்த ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா 8465 8465. அதில் போய்ட்டு சர்ச் பை ப்ராப்பர்ட்டி ஐடி அப்படின்ற இடத்துல 8465ன்னு போட்டிங்கன்னா ஒரு ஃபோன், ஒரு சாதாரண இப்போ நார்மல் ஃபோனு, ஒரு ஐஃபோன் வாங்குகிற ரேட்டில் ஒரு 2.5 சென்ட் வீட்டு மனை, ஒரு பைக், இன்றைக்கி ஒரு புல்லட் பைக் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் தாண்டி 2 லட்சம் 3 லட்சம் தாண்டி போயிடுச்சு. சாதாரணமாக ஒரு வீட்டு மனை கிடைக்குது, அப்ரூவ்டு பிளாட் கிடைக்குது. அந்த பிளாட்டை நான் நேரடியாக போய் பார்த்தேன். நல்ல இடம் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிடித்திருந்தால் அதில் வாங்குறதுக்கான முயற்சியில் எடுங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் எடுத்துக்கோங்க. நிறைய நண்பர்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கமெண்ட்ஸில் சில நண்பர்கள் இப்படி கமெண்ட் போட்டதை நான் பார்த்தேன். எனக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா பொதுவாக ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டு, ஒரு ஆப்புக்காக 2 நாடுகளே சண்டை போட்டுட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவும் சீனாவும் ஆப்புக்காக, அதாவது டிக்டாக் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். நிறைய ரியல் எஸ்டேட்டில் ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப் வந்து ஒரு கான்டாக்ட் நம்பரை, ஒரு ஓனருடைய கான்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் 10,000 கட்டுங்க, 15,000 கட்டுங்க, ப்ரீமியம் மெம்பர் ஆகுங்கன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேலுக்கு போடணும்னு சொன்னால் மெட்ரோ சிட்டிஸில் மட்டும் தான் போட முடியும், இன்டெப்த் சிட்டிஸில் போட முடியாது. நான் ரியல் எஸ்டேட்டுக்காக மட்டும்தான் அந்த ஆப் டெவலப் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளார என்ன ப்ராப்பர்ட்டி வேணாலும், ரெண்டல், சேல், கமர்ஷியல் ஆர் ரெசிடென்சியல், அக்ரிகல்ச்சர், எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், சேல்ஸுக்கு போடலாம். உங்களுடைய நம்பரை டைரெக்டாக வாங்கக்கூடிய நம்பர்கள், அந்த நீங்கள் போடக்கூடிய ஃபோட்டோஸை பார்த்து பிடிச்சிருக்குது, அந்த அளவுகள்லாம் கொடுத்துக்க பிடிச்சிருக்குன்னு எடுத்தாங்கன்னா வெறும் 10 ரூபா கட்டி உங்கள் நம்பரை எடுத்துக்க முடியும். உங்கள் ப்ராப்பர்ட்டி யாராவது லைக் பண்ணியிருக்காங்கன்னா அதையும் 10 ரூபா கட்டி நீங்கள் எடுத்து பார்த்துக்க முடியும். வெறும் 10 ருபீஸ், 10 ரூபானா 10,000 நினச்சிடாதீங்க. ஸோ டோட்டலாக ப்ரீமியம் மெம்பர்ஷிப்புங்கிறதே 100 ரூபா, 100 ருபீஸ் கட்டி 10 நம்பர் பார்த்துக்கிற மாதிரி ஆப்ஷன் தான் வச்சுருக்கோம். ஸோ இதை விட இந்தியாவில் இல்லை, வேர்ல்டுலேயே ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்டில், சீப்பஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு நான் வரல, லோவஸ்ட் காஸ்ட்டில் யாருமே ரியல் எஸ்டேட்டில் ஒரு ஓனருடைய கான்டாக்ட் நம்பரை தரமாட்டாங்க. அப்படி நான் தர்றேன் அப்படின்னா எவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர் நம்பர் தெரிஞ்சிருச்சுன்னா ரியல் எஸ்டேட்டை மீடியேட்டருக்கு வேலை இல்லை இல்லையா? நான் அப்போ எவ்வளோ பேருடைய எதிர்ப்புகளை சம்பாதிச்சு பொதுமக்களுடைய அந்த ரியல் எஸ்டேட்டினுடைய வேலைகளை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக அந்த ஆப்பை பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். டவுன்லோட் பண்ணினாலும் உங்களுக்கு நேரடியாக ஓனர் நம்பர் தான் கிடைக்க போகுது. மேக்ஸிமம் ஓனர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் உள்ளே இருக்கும். எடுத்துக்கோங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஸோ இப்போது நான் சொன்ன அதாவது ஒரு ஃபோன் விலையில் சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னா, தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலிருந்து கழுகுமலை போகிற அந்த ரோட்டில், சங்கரன் கோவிலிருந்து 10 கிலோமீட்டர், கழுகுமலையிலிருந்து 10 கிலோமீட்டர், 2க்கும் மிடில் தான் அந்த லொக்கேஷன் இருக்குது. ப்ராப்பர்ட்டி ஐடி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8465. அதை போடுங்க, சர்ச் பண்ணுங்கள், எடுத்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டியை பற்றி வீடியோ காமிங்க தம்பி அப்படின்னா அது அடுத்த வீடியோவில் ப்ராப்பர்ட்டியோட வீடியோவே நான் போடுறேன். அதில் நான் பேசியிருப்பேன், இதே சட்டை தான் போட்டு பேசியிருப்பேன், பார்த்துக்கோங்க. குயிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற நம்மளோட ஆப்பு தமிழ்நாட்டிலிருந்து முறையாக வந்திருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஆப்பு ஒரு யூனிகான் ஸ்டார்ட் அப்பாக வரணுங்கிறது என்னோடய ஆசை. நம்ம தமிழ்நாட்டுடைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ், நிறைய கம்பெனிஸை வச்சுருக்கக்கூடிய ஜோகோ ஃபவுண்டர் ஸ்ரீதர் வெம்பு அவர்கள் சொன்னது போல் நிறைய
யங்ஸ்டர்ஸ் வந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான மோட்டிவேஷ்னல் உடைய அந்த தலைவர்களுடைய மத்திய அந்த அவங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் தம்பி நான் ஒன்று பண்ணியிருக்கிறேன், இது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமாங்கிற தாண்டியை திட்டுறதுக்காவது அதை கமெண்ட் பண்ணுறதுக்காவது அதை டவுன்லோட் பண்ணுங்கள். இதிலெல்லாம் விவரங்கள் ஒழுங்காக இல்லையா, இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லி திட்டுறதுக்காகச்சும் அதில் டவுன்லோட் பண்ணி கீழே போடுங்க. இப்போ நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுற பல ஆப்ஸ் வந்து நம்ம நாட்டுக்குள்ளது கிடையாது, சரிங்களா? சீனாக்காரனோடது, சிங்கப்பூர்காரன் உள்ளது, அமெரிக்காக்காரன் உள்ளது. நம்ம நாட்டு சுதேசி பை இண்டியன் அப்படின்னு நினச்சாலும் சரிதான். எதையோ சொல்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன் அந்த தம்பி, வெறும் 10 ரூபாய்க்கு ஒரு ஓனருடைய கான்டாக்ட் நம்பரை தர்றேங்கிறா. நம்ம டேரெக்டாக ஒரு வாடகைக்கு வீடு தேடினாலும் ஒரு ஓனர் நம்பர் கிடச்சா 10 ரூபாய்க்கு கமிஷன் இல்லாமல் எடுத்துக்கிட முடியும். இந்த ஆப்ஷன் அந்த ஒருத்தன் பண்ணியிருக்கிறான், இது சரியாக இருக்குமா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுக்காக டவுன்லோட் பண்ணுங்கள். இன்னும் சொல்ல போனால் டூலெட் போர்டு நிறைய இடங்களில் போட்டிருக்கீங்க. டூலெட் வாடகைக்கு எத்தனை பேர் வந்து உங்கள் ஒவ்வொரு தெருவாக தேடி வந்து டூலெட் போட்டிருக்கான்னு பார்த்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. ஆன்லைனில் ஏற்றுங்க. இன்றைக்கி சாப்பாடு டெலிவரி பண்ணால் அதுவும் ஆன்லைன் தான். மண்டே மேலே இருக்கிற மசரை வெட்டணுனாலும் ஆன்லைன் தான். எல்லாத்துக்கும் ஆன்லைன் தான். துணி போட்டிருக்க துணியை அயன் பண்ணணும், அயன் பண்ணி வீட்டுக்கு வந்து கொடுக்கணும்னா ஆன்லைன் தான். துவைக்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன் தான். ஸோ எல்லாத்துக்குமே ஆன்லைன் வந்தாச்சு. ஆன்லைனில் தான், ஆப்பில் தான் எல்லாமே நடக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் ரியல் எஸ்டேட்டினுடைய டீல்ஸ் வந்து ஆன்லைன்லேயே முடிச்சுக்கிற காலம் வெகு விரைவில் வரும். அதுவும் இந்த ப்ரைஸ், இப்போ நான் சொல்கிற ப்ரைஸ், அதாவது ஒரு ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தெரிஞ்சுக்கு வெறும் 10 ரூபீஸ் இருக்கு இல்லையா, இந்த கான்டாக்ட் நம்பருக்கு இந்த ப்ரைஸ் அப்படின்றத இந்தியாவில் இல்லை உலகத்தில் ஒரு பயிலாலும் எனக்கு கீழே ப்ரைஸில் கொடுக்க முடியாது. அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். எனக்கு கீழே டேட்டா, நான் கொடுக்குற டேட்டாவை விட அக்யூரஸியாக எவரும் டேட்டா கொடுக்க முடியாது. அந்தளவுக்கு நான் தெளிவாக இருக்கிறேன். ஸோ நம்பிக்கை உங்கள் மேலே வச்சு தான் இந்த வேலையை தொடங்கியிருக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், வெறும் 10 ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர் நம்பரை கொடுக்குறேன்னா ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இதை பார்த்தோன்னே தூக்கிடுவாங்க, அவ்வளோ கோபத்தில் இருப்பாங்க. அவ்வளோ எதிர்ப்பையும் மீறி உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா என்னை வளர்த்து விடுறது மீன்ஸ் வந்து இந்த ஆப்பை வந்து யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்பாக இந்தியாவோட மிகப்பெரிய ஆப்பை கொண்டு வர்றதும் இல்லை. இதெல்லாம் ஒரு வேலையா, நாங்கள் வடக்கன்ஸ் பண்ணாத்தையும் டவுன்லோட் பண்ணுவோம், நாங்கள் எவனா விளையாட்டுக்கிற பண்ணாத்தையும் டவுன்லோட் பண்ணி வரவேற்போங்கிறதும் உங்களோட சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். என்னோடய முயற்சியை போட்டிருக்கிறேன், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி என்னை கை கொடுக்குறதும் என்னை காலவாரி விடுறதும் உங்கள் கையில் இருக்குது. பார்ப்போம். இப்போ நான் சொன்ன அந்த ப்ராப்பர்ட்டியை பிடிச்சா வாங்குங்க. டைரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டி ஹேண்டில் பண்ணுறவங்க நம்பர் அதில் இருக்கும். ஸோ ஒரு மறுபடியும் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஐடி நம்பர் சொல்லிடுறேன். ரொம்ப நேரம் பேசி உங்களுக்கு மறந்துருக்கும் இல்லையா, 8465. எனக்கும் மறந்துருச்சு, பார்த்தேன் படிக்கிறேன், இந்த ஃபோனில் பார்த்து படிக்கிறேன். ஓகே, 8465 குவிக் ப்ராப்பர்ட்டின்ற நம்மளோட இந்த சேனல் பேரில் ஆப் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். வெகு விரைவில் நம்மளோட வெப்சைட் ரிலீஸ் ஆகும்போது சொல்கிறேன். வர்ற ஜனவரி சிங்கப்பூரில் நம்மளோட வெப்சைட் ரிலீஸ் ஆக போகுது. ஜனவரி மேக்ஸிமம் பொங்கலுக்குள்ளே ட்ரை பண்ணுறேன், முடியாத பட்சத்தில் பிப்ரவரி, பொங்கலுக்குள்ளே முயற்சி பண்ணுறேன். சிங்கப்பூரில் அங்கேயும் பையிங் ரெண்டிங் இதை வந்து நம்மளோட வெப்சைட் சார்பாக நீங்கள் பார்த்துக்க முடியும். சிங்கப்பூர் யூசர்ஸ் இப்போவே டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்மளோட ஆப் இந்தியாவோட ப்ளே ஸ்டோரில் தான் டவுன்லோட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். வெப்சைட் ரிலீஸ் ஆனப்போ வெப்சைட்லேயும் பார்த்துக்கலாம்.